அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிச்ச பாயாசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நார்மலாக செய்கிற மாதிரி இல்லாமல் 2 காய்கறியை வச்சு ஈஸியான பாயாசம், ஆனால் க்ரீமியாக டேஸ்டியாக இருக்குங்க. வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு, 2 கேரட் தோலை சீவி இதை மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1/2 லிட்டர் பால் தேவைப்படும். ஃபுல் க்ரீம் மில்க் தான் நான் எடுத்திருக்கேன். அது கூட 50 கிராம் காஞ்ச திராட்சை, 50 கிராம் முந்திரி, 5 ஏலக்காய் இதெல்லாம் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் ஜீனி. நீங்கள் சுகர் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 மணி நேரம் ஜவ்வரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன். அது நல்லா ஊறி இதை மாதிரி பொசன்னு வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம லைட்டாக கொதிக்க விட்டாலே நல்லா வெந்துடும். இப்போது பாயசம் செய்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் ஒரு குக்கரில் போட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 5 ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இது ரொம்ப செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபிங்க, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப க்ரீமியாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 2 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா உருளைக்கிழங்கெல்லாம் வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதை மாதிரி ஒரு கத்தியை விட்டு பாருங்கள். இப்போது கத்தி நல்லா ஷார்ப்பாக இறங்குறப்போ உருளைக்கிழங்கு நல்லா நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. இதை நம்ம ஆற வச்சு அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. இது அப்படியே ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த ஜவ்வரிசியை 1 கப் தண்ணி சேர்த்து இதை மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு கொதி வரும்போதே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா இது நம்ம 4 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறதுனால ஒரு கொதி வந்தும்போதே நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த வெந்து வந்திருந்த ஜவ்வரிசி கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த உருளைக்கிழங்கு கேரட் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருந்த மிக்ஸி ஜார்லேயே 1 கப் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா அலசி ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போதே எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அப்படி தாங்க இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஏன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வெந்திருக்கு, பாலெல்லாம் நல்லா கொதிச்சிருக்கு, ஜவ்வரிசியும் வெந்திருக்கு. அதனால் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தாளித்து மட்டும் எடுக்க போகிறோம். இந்த டைமில் பாயாசத்துக்கு தேவையான உப்பையும் ஜீனியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு போடும்போது தான் நம்மளுக்கு அந்த ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தாளித்து எடுத்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது முந்திரி திராட்சை நல்லா இதை மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாயாசத்தில் இதை அப்படியே ஆட் பண்ண போகிறோம். இப்போது முந்திரி திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாயாசத்தில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோ தாங்க, நம்மளுக்கு சிம்பிளான ஒரு பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது சாப்பிடும்போது க்ரீமியாக டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 2 உருளைக்கிழங்கு 2 கேரட் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஆனால் இதை நம்ம கண்டிப்பாக 10 பேருக்கு சர்வ் பண்ணலாங்க. இது டேஸ்ட்டும் வித்தியாசமாக ரொம்ப க்ரீமியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் நம்ம ஒரே மாதிரி ஒரே மெத்தடில் செய்யாமல் இதை மாதிரி வித்தியாசமாக செய்யும்போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஆசையாகவும் இருக்கும். அதே டைமும் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
என்னோடய சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் லைக் பண்ணுங்கள். இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.